இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபி மாதிரி பொட்டேட்டோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து சுகருக்கு வந்து அவ்வளோ நல்லது. கொத்தவரங்காய் இதை வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பண்ண போகிறோம். ஃப்ரை மாதிரி பண்ணுறோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். காஞ்சி பருப்பு, கடுகு சீரகம், கடலைப்பருப்பு, இந்த கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. டொமாட்டோ வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பியூரி மாதிரி அது வந்து போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து கட் பண்ணி போடுறது டொமாட்டோ பியூரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம், உப்பு, கிழங்கு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தவரங்காய் இதுவும் வந்து பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, அதான் பச்சை பயிறு, ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து இது வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்து இப்படி ஊற்றிக்கோங்க. ஸோ மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்து இப்படி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போதும், இந்த அளவுக்கு போதும். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா க்ரீன் பீஸ் நம்மளுக்கு வந்து கொத்தவரங்காய் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு போட்டு பர்ஃபெக்டான தடக்கா வந்து ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம்